தமிழ் திரையுலகுல மாஸ் நடிகர்கள்ல ஒருவரான நம்ம ஏகே அவர்கள் தற்போது கார் ரேசிங்ல உலகெங்கிலுமே தனக்கென ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்காரு. அந்த வகையில சமீபத்துல அவர் பெற்ற வெற்றிக்கு தன்னுடைய நன்றிய ரசிகர்களுக்கு கூட தெரிவித்திருந்தாரு. இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிய குட் பேட் அக்லி திரைப்படம் சமீபத்துல வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த படம் பாத்தீங்கன்னா உலக அளவுல 400 கோடியும் தமிழகத்துல மட்டுமே 172 கோடி வசூல் செய்ததாக அண்மையில படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. இந்த நிலையில கடந்த சில மாதங்களாக கார் ரேசிங் போட்டிகள்ல தன்னுடைய முழு கவனத்தையுமே செலுத்திட்டு இருக்காரு நம்ம ஏகே அவர்கள். அண்மையில பெல்ஜியத்துல நடைபெற்ற GT4 கார் ரேஸ்ல கலந்து கொண்டாரு. அந்த போட்டியில அதிஸ்வருடைய அணி 2வது இடம் பெற்று ஒரு மிகப்பெரிய சாதனையா படைத்தது. முதல் போட்டிகள்ல 3வது இடம், அடுத்த போட்டிகள்ல 3வது இடம், அதன் பிறகு தற்போது 2வது இடம் அப்படின்னு வரிசையாக கோப்பைகளை அடுக்கிக் கொண்டே போகிறாரு நம்ம ஏகே அவர்கள். இதனை பார்த்த பல பிரபலங்களுமே வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. சோ இப்படி இந்தியாவிற்கு தொடர்ந்து பெருமை சேர்த்து வரும் நம்ம ஏகே அவர்களுக்கு பிரதமர் மோடியிடமிருந்து அழைப்பு வந்திருக்காம். கூடிய விரைவிலேயே மோடி அவர்கள் நம்ம ஏகே அவர்களை நேர்ல சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கவும் இருக்காரா. இந்த தகவல் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.